எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருவெளிப்பாடு புத்தகத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வாக்குறுதியை பத்தி தாங்க ஆழமா பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? ஆமாங்க. இந்த ஒரு சக்தி வாய்ந்த வசனத்துல இருந்து தான் நம்மளுடைய இந்த ஆய்வு தொடங்க போகுது. இது என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிகளுக்கு எதிர்காலத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு தனித்துவமான பங்கு இருக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. 1000 இந்த வாக்குறுதி ஒரு குறிப்பிட்ட காலத்தோட சம்பந்தப்பட்டது. அதுதான் 1000 வருஷ ஆட்சி. இந்த டைம்ல விசுவாசிகள் குருக்களா சேவை செய்வாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. குரு அப்படின்னா என்ன? அதாவது இந்த கான்டெக்ஸ்ட்ல அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏன்னா பழைய காலத்துல இருந்த குருவோட பங்குக்கும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இதை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, வாங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு குருக்கள், அவங்களோட பணி பரம்பரையா வர்றது. லேவி கோத்திரத்துல பிறந்தா மட்டும்தான் குருவாக முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசி குரு. இங்க எல்லா விசுவாசிகளுமே ஒரு ஆன்மீக குடும்பத்தோட ஒரு அங்கம். இவங்களோட நோக்கம் ஒரு ஆன்மீக சமுதாயத்தையே உருவாக்குறது. ஸோ ஒன்னு பரம்பரையை சார்ந்தது, இன்னொன்னு விசுவாசத்தை சார்ந்தது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்போ இந்த குருத்துவ பணியில என்னதான் செய்யணும்? முதல் கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ப்பாளர்களா இருக்கிறது தான். சரி, இதுக்குள்ள என்னெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? இதுல ரெண்டு முக்கியமான வேலைங்க இருக்கு. ஒன்னு ஆன்மீக அப்பம், அதாவது ஆன்மீக ஊட்டச்சத்தை கொடுக்கறது. இன்னொன்னு மத்தவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றது. முதலாவது வேலையை பத்தி பார்ப்போம். பரிசுத்த அப்பம் கொடுக்கிறது. இது எதை குறிக்குதுன்னா, கடவுளோட வார்த்தையும் தெய்வீக ஞானத்தையும் மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா குரு அகிமெலக்கு கதை தான். பசியோட இருந்த தாவீதுக்கு அவர் பரிசுத்த அப்பத்தை கொடுத்தாரு இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். சரி, ரெண்டாவது வேலை மக்களுக்காக பரிந்து பேசுறது. அதாவது அவங்க சார்பா கடவுள் முன்னாடி நின்னு அவங்களுக்காக மன்னிப்பையும் வழிகாட்டுதலையும் கேட்டு பெறுவது. மோசே, ஆரோன், சாமுவேல் இவங்கெல்லாம் இதுக்கு சரியான உதாரணங்கள். அவங்க எப்போவுமே தங்களோட மக்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசி ஜெபம் செஞ்சாங்க. சரி, குருத்துவ பணியோட அடுத்த முக்கியமான பங்குக்கு வருவோம். அது என்னன்னா ஒழுக்க வழிகாட்டிகளா இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா தெய்வீக நெறிமுறைகளை மத்தவங்களுக்கு கத்துக் கொடுத்து அதை கடைபிடிக்க வைக்கிறது. இந்த வழிகாட்டுதல்ல ஒரு 3 முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குரு ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும். கடவுளோட சட்டத்தையும் அறிவையும் தேடி வர்றவங்களுக்கு அதை எளிமையா புரிய வைக்கணும். மலாக்கி புத்தகத்துல வர்ற இந்த வசனம் இத ரொம்ப அழகா சொல்லுது. குருவோட உதடுகள் அறிவை பாதுகாக்கணும். ஏன்னா மக்கள் அவர்கிட்ட இருந்து தான் உண்மையை கத்துக்க வருவாங்க. அவர்தான் கடவுளோட தூதர். அது மட்டும் இல்ல, தீர்ப்பு சொல்றதுக்கும் எது ஆன்மீக ரீதியா தூய்மையானது எது தூய்மையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கும் குருக்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயேசுவே கூட இந்த பங்கு அங்கீகரிச்சிருக்காரு. ஒருத்தரை குணமாக்குனதுக்கு அப்புறம் நீங்க போய் உங்களை குருவுக்கு காட்டுங்கன்னு சொல்றாரு. இதுல இருந்து இதோட முக்கியத்துவம் தெரியுது இல்லையா? சரி, இப்போ நாம குருத்துவ பணியோட 3வது, அதாவது கடைசி பங்குக்கு வந்திருக்கோம். அதுதான் தெய்வீக முகவர்களா செயல்படுறது. சிம்பிளா சொன்னா கடவுளோட பிரதிநிதியா இருக்கிறது. இந்த அதிகாரத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு மத்தவங்கள ஆசீர்வதிக்கிறது, இன்னொன்னு தலைவர்களை அபிஷேகம் செஞ்சு அவங்கள பணிக்கு நியமிக்கிறது. மெல்கிசதேக்கு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு குரு. அவர் முற்பிதாவான ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. இதுதான் அதுக்கு சரியான உதாரணம். அதே மாதிரி தான் தலைவர்களை நியமிக்கிறதும். குரு சாதோக்கு சாலமோனை ராஜாவா அபிஷேகம் செஞ்சார் இல்லையா? அது வெறும் ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு தெய்வீக அங்கீகாரம். ஓகே, இப்போ வரைக்கும் எதிர்காலத்துல நடக்க போற இந்த குருத்துவ பணியோட 3 முக்கிய அம்சங்களை பார்த்தோம். ஆனா இதுக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? நாம இப்பவே ஒரு குருவா வாழ முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1000 வருஷம் ஆட்சியில தான் இந்த பணி செய்யணுமா? இல்ல இப்போ இருக்கிற விசுவாசிகளுக்கு இதோட அர்த்தம் என்ன? இதுல நமக்கு ஏதாவது செய்தி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திருத்தூதர் பவுல் இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் நற்செய்திய பரப்புறதே ஒரு குருத்துவ பணிதான் அப்படின்னு. பாத்தீங்களா, நற்செய்திய சொல்றதே ஒரு குருத்துவ பணிதான் சொல்றாரு. அப்போ நாம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த குருத்துவ கடமைகள் எல்லாம் வெறும் எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல, அது நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கும் நம்மளோட சேவைக்குமான ஒரு வழிகாட்டி. அப்ப கேள்வி இதுதான், உங்களுடைய குருத்துவ பணியை நீங்க இன்னைக்கு எப்படி தொடங்க போறீங்க?